வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்தியன் வங்கியில் இந்தியன் வங்கியின் அரையாண்டு முடிவடைந்த நிலையின் அதன் வளர்ச்சி மற்றும் தற்போதைய நிலை குறித்து செய்தியாளர்களை சந்தித்த இந்தியன் வங்கி நிர்வாக இயக்குனர் வினோத்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: இந்தியன் வங்கி உலகளாவிய வணிகத்தில் கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு 12.3% உயர்ந்திருப்பதாகவும், அதாவது 13.97 லட்சம் கோடியாக இதன் சொத்து மதிப்பு இருப்பதாகவும், நிகர லாபம் முந்தைய ஆண்டை விட 17.24% உயர்ந்து 5,991 கோடியாக இருப்பதாகவும், இந்திய வங்கியின் மொத்த கடன்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் 24இல் 5,50,644 கோடியாக இருந்ததாக தெரிவித்தார். தற்போது செப்டம்பர் 25இல் 12.65% உயர்ந்து 6,26,324 கோடியாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் பேசிய அவர், டெபாசிட் தொகை தற்போது ரூபாய் 7,76,946 இருப்பதாகவும் 12.9% உள்ளது. இந்தியா முழுவதும் 5,955 கிளைகள் இருப்பதாகவும், 2,001 கிராமப்புறங்களிலும், 1,587 சிறு நகரங்களிலும், 1,189 நகர்ப்புறங்களிலும் மற்றும் 1,178 பெருநகரங்களில் செயல்பட்டு வருகின்றது. இந்தியா முழுவதும் 5,565 ஏடிஎம்கள் செயல்பாட்டில் உள்ளது. UPI பயனாளிகள் மற்றும் நெட் பேங்கிங் பயனாளிகளின் எண்ணிக்கை ஆகிய இரண்டும் முந்தைய ஆண்டை விட அதிகரித்து தற்போது 2.41 கோடி மற்றும் 1.17 கோடியாக உள்ளது. டெபிட் அட்டை மற்றும் கிரெடிட் அட்டை ஆகிய 2 வகை பயனாளிகளின் எண்ணிக்கையும் 5% அதிகரித்து இருக்கிறது. மேலும் நிறுவன வளர்ச்சிக்காக செயலாற்றிய ஊழியர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்தியன் வங்கி கிளையில் மாற்றுத்திறனாளியை மோசமாக நடத்திய இந்தியன் வங்கி கிளை மேலாளர் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.